ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். அதாவது இப்போ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம். இப்போ தான் நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய இப்போ சின்ன சின்ன யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அதில் போட்டிருக்கோம், நம்ம டேஷ்போர்டில் போட்டிருக்கோம். அதாவது 30 லட்சம் வியூவர்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மெயில் வரும் பார்த்தீங்களா. அந்த மெயிலில் பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்குண்டான வழிகளை தேடுவோம். நம்மளால் பண்ண முடியலையா, வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்து பண்ணலாமா அப்படின்னு நம்ம தேடுவோம். ஆனால் அதுதான் தப்பு. நம்ம பண்ணுற முதல் தப்பே அதுதான். மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிடலாம், ஆனால் 4000 மணி நேரத்தில் ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப மானிட்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ணி எந்த பிரோஜனமுமே நமக்கு கிடையாது. நானும் அப்படி தான் நினச்சி என் ஃப்ரெண்டு ஒருத்தி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும்னு என்கிட்ட கேட்டான். அப்போ சரி, எனக்கு தெரியாது இந்த 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணால் தான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாது. பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப அங்கே டேஷ்போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அதில் போட்டிருக்கு. அதை பார்க்காம அவசரம் நாங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி அப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கும்ல கீழே 90 நாளைக்குள்ளே அந்த 1 கோடி வியூவர்ஸ் கொண்டு வரணும், 100 லட்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறப்ப வியூவர்ஸ் அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சி 35 லட்சம் வியூவர்ஸ் இருந்தது. இப்போ 1 லட்சம் வியூவர்ஸ் தான் இருக்குது. அதனால் யாருமே 4000 மணி நேரத்தை ரீச் பண்ணாமல் மானிட்டைசேஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன சின்ன யூடியூபர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி தப்புக்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த இந்த வீடியோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் யாரும் அவசரப்பட்டு 4000 மணி நேரம் ரீச் பண்ணாமல் மானிட்டைசேஷன் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணிவிட்டால் நம்ம 4000 மணி நேரம் ரீச் பண்ணுறதும் கஷ்டம், மணி ஏர்ன் பண்ணுறதும் கஷ்டம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இதே சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான பதிலை நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன்.